மனசுக்கு கஷ்டமா இருக்கா? இந்த படத்தை பாருங்க. உண்மையிலே சூப்பரா இருக்கும். இந்த படத்தோட பேர் வந்து ஷீப் டிடெக்டிவ்ஸ். என்னடா இந்த படத்துல கதைன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு நம்ம ஹியூக் ஜாக்மேன் இருக்காருல்ல, இந்த எக்ஸ்மேனு, இந்த உல்வரின் இந்த சீரீஸ்ல எல்லாம் கைக்குள்ள கத்திய விட்டுட்டு வருவார்ல, அவர் தான் இந்த படத்துல வந்து ஷெப்பர்டா நடிச்சிருக்காரு. ஷெப்பர்ட்னா என்ன? இந்த பல 100 ஆடுகளை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்கள வந்து ஷெப்பர்ட்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிராமத்துல பல 100 ஆடுகளை வச்சு மேய்ச்சல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் எல்லா ஆடுகள் மேலேயும் ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. ஒவ்வொரு ஆடுகளுக்கும் தனித்தனியா பேர் வச்சிருக்காரு. ஒரு சின்ன கிராமங்கிறனால அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு 7-8 கேரக்டர் இருப்பாங்க. இதுல அவர் ஒரு ஆளா இருப்பாரு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹியூக் ஜாக்மேன் இறந்து போயிடுறாரு. இப்ப அந்த ஆடுகள்லாம் என்ன பண்ணுது, நம்மளோட ஷெப்பர்ட் வந்து இறந்துட்டாரு, ஆனா இது வந்து ஒரு கொலைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கொலையை செஞ்சது யாரு அப்படிங்கிறத இந்த ஆடுகள் மனுஷங்க மூலமா கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த கதையை கேட்டாலே வித்தியாசமா இருக்குல்ல. இந்த படத்தோட பிளஸ் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல எல்லாமே பிளஸ் தாங்க. கேஸ்ட்ல இருந்து, ஸ்கிரீன் பிளேல இருந்து, மியூசிக்ல இருந்து எல்லாமே சூப்பராகவே இருக்கும். இந்த படத்துல அடுத்த பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹியூக் ஜாக்மேன் தான் சொல்லணும். சும்மா ஒரு 4 சீன் தான் வருவாப்புல, மனுஷன் நெகிழ வச்சுட்டு போயிருவாப்புல. அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான நடிப்பை வந்து இந்த படத்துல காட்டியிருப்பாப்புல. இந்த படத்துல ஒரு போலீஸ்கார கேரக்டர் ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி வந்து லில்லின்னு ஒரு ஆடு ஒண்ணு இருக்கும். உண்மையிலே இந்த 2 பேரும் படத்துல மாறி மாறி பண்ற விஷயங்கள் உண்மையிலே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த படத்தை பாருங்க. உண்மையிலே இந்த படத்தை பாத்தீங்கன்னா சிரிக்கலாம், அழுகலாம், மனசை வந்து அமைதியாக்கலாம். உண்மையிலே சூப்பரான ஒரு படம். இந்த படம் அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. அதனால ஃபேமிலியோட, முக்கியமா குழந்தைகளோட பார்த்து தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான்.